Hello students, welcome to Hiva Max 11th Standard Business Max Chapter 2 Example 2.39 ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். Expand 2x plus 3y powerல 5 using binomial theorem கொடுத்திருக்காங்க. So first binomial theorem என்னன்னு எழுதிருக்கேன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். x plus a whole power n இருக்குன்னா n c naught x power n a naught n c1 x பவர்ல n minus 1 a1 c கீழே என்ன வருதோ அது a பவர்ல வரும் x பவர்ல இருந்து மைனஸ் பண்ணும். இப்போ இங்க 2 வந்தா 2 வரும் n minus 2 3 வந்தா 3 வரும் n minus 3 ஸோ r வச்சு எழுதிட்டு லாஸ்டா -1 வரைக்கும் கொண்டு வந்துட்டு n வரைக்கும் கொண்டு வந்துடணும். x ஓட வேல்யூ இப்போ 0 ஆயிடும். x பவர் n ல இருந்து ரெடியூஸ் ஆகி 0 a பவர் 0 ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி a பவர் n இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன 2x plus 3y பவர்ல 5 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 5 எக்ஸோட வேல்யூ 2x ஏவோட வேல்யூ 3y. நெக்ஸ்ட் லைன்ல இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா, n இருக்கிற இடத்துல 5 c நாட் x இருக்கிற இடத்துல 2x பவர்ல n இருக்கிற இடத்துல 5 a இருக்கிற இடத்துல 3y பவர்ல 0. கிளியரா? இதே மாதிரி ஒரு டேர்முக்கும் செய்ய போறோம். 5c1 x பவர்ல 5 minus 1 டைரக்டா 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 2x இங்க 1 இருக்கு ரைட்டா. நெக்ஸ்ட் a இடத்துல 3y இங்க பவர்ல 1 வரணும். இங்க 1 வந்தா இங்கேயும் 1 வரணும். பிளஸ் 5c2 2x பவர்ல 5 4 அப்புறம் 3 வரும். 3y பவர்ல 2 வரணும். அப்புறம் 5c3 2x பவர்ல 2 3y பவர்ல 3 பிளஸ் 5c4 2x பவர்ல 1 வந்துடும். 2க்கு அப்புறம் 1 அப்புறம் 3x பவர்ல 4ன்னு வரும். அடுத்து 5c5 2x பவர்ல இப்போ இங்க 0 வந்துடும். 3y பவர்ல 5 இங்க வந்த n அப்படியே இங்க வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம எழுத முடியாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றது லேட் ஆகும். பட் போக போக ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆயிடலாம். சரிங்களா, 5c நாட் வேல்யூ 1 2 பவர் 5 2 பவர் 5 வந்து 32 x பவர் 5 a நாட் வேல்யூ 1 plus 5c1 வேல்யூ 5 2 பவர் 4 2 into 2 into 2 into 2 பண்ணுவோம் இல்லையா, அப்போ 16 வரும். x பவர்ல 4 3y multiply plus 5c2 5 into 4 2 into 1 2x cube na 8x cube into 9y square plus 5c3 na 5 into 4 into 3 3 into 2 into 1 4x square plus 27y3 3 cancel 1 time 2 time cancel 2 ones are 2 twos are first cancel பண்ணிடலாம். 5c3 வரைக்கும் பண்ணிட்டோமா. அப்புறம் 5c4 5c4 ஓட வேல்யூ 5னே எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணாலும் நமக்கு 5 தான் வரும். 2x ஒரு வாட்டி இருக்கு. 3 பவர் 4 3 into 3 into 3 அப்புறம் இன்னொரு 3 வரணும். ஸோ 81y பவர் 4 லாஸ்டா பிளஸ் 5c5 ஓட வேல்யூ 1 2x நாட் வேல்யூ 1 3 பவர் 5 3 பவர் 5னா 243 into y பவர் 5. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடணும். இதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 5 இருக்கா, 5 into 16 into 3 டோட்டலா 240 கிடைக்கும். எக்ஸ் பவர் 4y பிளஸ் 5 2s are 10 80 8 9s are 72 720 x cube y square plus 5 2s are 10 அப்புறம் நமக்கு ஒரு 4 இருக்கு. இது into இல்லையா, மல்டிபிள். டோட்டலா மல்டிபிள் பண்ணோம்னா 1080 x square y cube இருக்கும். பிளஸ் 81 into 10 810 easy xy power 4. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் தான் into 1 243y power 5. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையாவே செய்யுங்க. போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.40 யூசிங் பைனாமியல் தியரம் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பவர்ல 4 இருக்கு. லாஸ்ட் டைம் 5 வந்தது, இப்போ 4.
ஸோ ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிருங்க, நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் பவரில் 4. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஏயோட வேல்யூ 1/x ஸ்கொயர், என்னோட வேல்யூ 4. இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் லைனில் 4c0 எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் பவர் 4, ஏவோட வேல்யூ 1/x ஸ்கொயர் பவரில் 0 ப்ளஸ் nc1, அப்போ 4c1 எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 4 - 1 3, 1/x ஸ்கொயர் பவரில் 1. அடுத்தது 4c2 எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 2, 3க்கு அப்புறம் 2, 1/x ஸ்கொயர் பவர்லையும் 2. நெக்ஸ்ட்டு 4c3 எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 1, 1/x ஸ்கொயர் பவரில் 3. லாஸ்ட் டேர்ம் 4c4 எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 0, 1/x ஸ்கொயர் பவரில் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4c0ன்றது 1, அப்புறம் எக்ஸ் பவரில் 8 வரணும், 1/x ஸ்கொயர் 1 தான். 4c1 4 இன்ட்டு எக்ஸ் பவரில் 6/x ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 4ன்னு மாறிடும். ப்ளஸ் 4c2 4 × 3 2 × 1 எக்ஸ் பவரில் 2 2s are 4 டிவைடட் பைலையும் 2 2s are 4 கேன்சல் பண்ணிடுங்க. 1 டைம் 2 டைம் 6ன்னு கிடைக்கும். அடுத்தது 4c3 4 × 3 × 2 3 × 2 × 1 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 3s are 6 கேன்சல் பண்ணால் 4 ப்ளஸ் 4c4 வேல்யூ 1, எக்ஸ் ஸ்கொயர் பவர் 0 வேல்யூ 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் 4, அப்போ எக்ஸ் பவர் 8 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 2 3s are 6 ப்ளஸ் 4 × 1/x பவர் 4, ஸோ 4/x பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 8ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.41 யூசிங் பைனாமியல் தியரம் எவாலுவேட் 101 பவரில் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுவோம். சொல்யூஷனில் 101 பவரில் 5 இது எப்படி எல்லாம் 100 + 1 பவரில் 5. இப்போ எக்ஸ் வேல்யூ 100, ஏ வேல்யூ 1, என்னோட வேல்யூ 5. கரெக்டாக எக்ஸ் இடத்துல 100, ஏ இடத்துல 1, n இடத்துல 5. இங்கே ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா ஏவோட வேல்யூ 1. ஸோ 1 பவர் 5 வந்தாலும் 3 வந்தாலும் 1 தான் ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ் பவரை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணலாம். 101 பவர் 5 is equal to 5c5 எக்ஸ் இடத்துல 100 பவரில் 5, ஏ இடத்துல 1 பவரில் 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதியிருக்கேன் 5c0 100 பவரில் 5, ஏ பவர் 0. அடுத்து 5c1 100 பவரில் 4, 1 பவரில் 1. 5c2 100 பவரில் 3, 1 பவரில் 2. 5c3 100 பவரில் 2, 1 பவரில் 3. 5c4 100 பவரில் 1, 1 பவரில் 4. அடுத்து 5c5 100 பவரில் 0, 1 பவரில் 5. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? 5c0னா 1, 1 பவர் 0 1. ஸோ 100 பவர் 5, அப்போது 2 zeros இருக்கா, அது 5 டைம்ஸ் எழுதணும். 1 2 3 4 5 ப்ளஸ் 5c1 5, 10 பவர் 4 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட்டு 5c2 5c2னா 5 × 4 2 × 1 ரைட்டா. 5 × 4 2 × 1 100 பவரில் 3, அப்போ 6 zeros வரணுமா, 6 zeros வரணும் இன்ட்டு 1 ப்ளஸ் 5c3 5 × 4 × 3 by 3 × 2 × 1 4 0 வரணும், இன்ட்டு 1 எழுத வேண்டாம். ப்ளஸ் 5c4ஓட வேல்யூ 5 × 100
ப்ளஸ் 5c வேல்யூ 1 100 பவரில் 0 அதுவும் 1 1 பவர் 5லேயும் 1 தான். இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ டோட்டலாக இங்கே 10 zeros இருக்கும். 1 2 3 4 5 plus 5 into 8 zeros 1 2 3 4 plus 2 ones are 2 twos are 5 twos are 10. So 10 na இன்னொரு 0 add ஆகும். அப்போ 7 zeros. Right. Plus 3 3 cancel. 2 ones are 2 twos are 4. 2 twos are 4. மறுபடியும் 5 twos are 10. 4 0 na. So total 5 zeros வரணும். Plus 500 plus 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1051 01000501 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும்.